கொத்துக்கறி எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கொத்துக்கறியில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 30 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, இது கூடவே நம்ம 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருந்தா அந்த கொத்துக்கறியை எடுத்து சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு, இது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, 1 உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவி விட்டிங்கன்னா சூப்பரான கொத்துக்கறி ரெடி.